In the heart of Madras, now Chennai, a quiet revolution was brewing. Amidst the clamour for independence, one woman stood as a beacon of courage and compassion. This is the story of Ambujammal, a freedom fighter and social worker whose dedication ignited a flame that continues to burn brightly today. Born in 1899 to the esteemed lawyer and freedom fighter Srinivasa Iyengar, Ambujammal's life was steeped in the spirit of nationalism. Her father, a prominent figure in the Indian National Congress, instilled in her a deep sense of patriotism and social responsibility. I am Sudha Srinivasan, President of Srinivasa Gandhi Nilayam. அம்புஜம்மாளின் தம்பி மருமகள். அதனால் அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். அவர் எப்படி காங்கிரஸில் சேர்ந்தான்றது எல்லாருக்கும் தெரியணும். அவர் தகப்பனார் காங்கிரஸில் ஒரு பெரிய உறுப்பினராக இருந்தவர், காந்திஜியின் உற்ற நண்பர். அவர் ஒரு கூட்டத்திற்காக சென்னைக்கு வந்திருந்தார். அவர் மகாத்மா காந்தியும் கஸ்தூரிபா காந்தியும் வந்திருந்தார்கள். அவர்களை பார்க்கறதுக்காக அம்புஜம்மா ஃபுல்லாக நிறைய நகையும் கஞ்சியூர பட்டு புடவை முடிச்சுட்டு நேராக போனார். போய் அங்கே பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்படி கூட ஒரு எளிமையாக இருப்பாளான்னு அவருக்கு தோன்றுச்சு. ஐயோ நம்ம இப்படி வந்திருக்கோமே, என்ன நினச்சிப்பாளோன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அப்போவே காங்கிரஸில் சேரணும், மகாத்மா காந்திக்காக நம்ம சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தோன்றி தன் நகையை ஃபுல்லாக அப்படியே டொனேட் பண்ணார். அப்போ குவிட் இண்டியா மூமெண்ட் நடந்துட்டு இருந்தது. அதற்கு நிறைய டொனேஷன்ஸ் வேண்டியிருந்தது. அம்புஜம்மா கொடுத்ததை பார்த்த உடனே மகாத்மா காந்திக்கே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஆன் த ஸ்பாட் அவரை மகளாகவே ஏற்றிட்டார். அவர் எப்போவுமே லெட்டர் எழுதிச்ச கூட என் அன்பு மகள் அம்புஜம் அப்படி தான் இங்கிலீஷில் எழுதுவார். அவர் அப்படி ஒரு மகளாக பாவிச்சுட்டு இருந்தார். Inspired by Mahatma Gandhi's ideals, Ambujammal actively participated in the freedom movement. She embraced the principles of Swadeshi, spinning her own yarn and boycotting foreign goods. She bravely defied British rule, courting arrest multiple times for her involvement in the Salt Satyagraha and other nationalist activities. After India gained independence, Ambujammal's commitment to her nation remained steadfast. Nestled in the heart of Chennai, in a quiet lane in Alvarpet, lies a place steeped in history and cultural significance, the Srinivasa Gandhi Nilayam. But what makes this place truly special is its connection to a remarkable woman, Ambujammal. இவர் ஏதாவது பெண்களுக்கு செய்யணும், இதான் செய்யணும், ஒரு ஸ்தாபனை நிறுவிக்கணும் சொல்லிட்டு அவர் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ ஒரு லேண்டை தேடிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அவன் ஆற்று பக்கத்திலேயே 5 கிரவுண்ட் இங்கே இருந்தது. அது அவர் தம்பி பேரில் இருந்தது. தம்பிகிட்ட போய் எனக்கு வேணும்ப்பா, இந்த ஸ்தாபனை நிறுவனம் பண்ணணும், நீ கொடுக்க மாட்டியான்னு கேட்டார். உடனே ஆன் த ஸ்பாட் அவரை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டார் அம்புஜம்மாக்கு. In 1948, she established the Srinivasa Gandhi Nilayam, a testament to her dedication to Gandhian principles and social upliftment. சீனிவாச காந்தி நிலையம் எப்படி பேர் வந்ததுன்னா, அவன் அப்பா மேலே அவ்வளோ பாசம், காங்கிரஸில் இருந்தவர், தேசப்பிதா மேலே தகப்பனாவை இன்னொரு தகப்பனாவை நடிச்சிட்டு இருந்தார். அதனால சீனிவாச காந்தி நிலையம் என்று சேர்த்து பேரை வச்சார். இப்போ கூட மகாத்மா அஸ்தி இந்த துளசி மரத்துக்கு கீழே இருக்குது. இது எங்கேயுமே கிடையாது, இங்கே தான் எங்கே இருக்குது. The Nilayam provides education for underprivileged children, vocational training for women, and promotes various social welfare programs. It serves as a living legacy of Ambujammal's vision of a self-reliant and empowered society. அப்போ அம்புஜம்மா இன்னும் வேறு நிறைய இது பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சரோஜினி வர்தப்பன், வசுமதி ராமசாமி, அப்புறம் டிவிஎஸ் மருமகள் பத்மா சந்தானம் அவர்களை வச்சுட்டு இந்த நிறுவனத்தை நல்லா இது பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு 1954 கல்யாணம் ஆச்சு. அப்போ தன்னுடைய வாரிசாக தன் தம்பி மாட்டுப்பட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்புறம் சுஷிலா பத்மநாபன், சுதா ஸ்ரீனிவாசன், அப்புறம் ராஜனீஷ் சந்தானம் 3 பேரையும் செக்ரட்டரியாக போட்டு அவன் நிறுவனத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் போனோட 1 வருஷம்தான் நான் இருக்க முடிஞ்சது. குடும்பத்தின் இது வேலை இருந்ததுனால நான் இது விலகிவிட்டேன். அப்போ லலிதா ராமானுஜம் செக்ரட்டரி ஆனார். I am Secretary லலிதா ராமானுஜம், சீனிவாச காந்தி நிலையம். அம்புஜம்மாள் அவங்கள நான் முதல் சந்தித்தது டெல்லியில் துர்காபாய் தேஷ்முக் அவங்க வீட்டில்.
தேஷ்முக் வந்து அப்போ ஏதோ ரீஜனல் போர்ட் சென்சார் போர்ட் கமிட்டியில் சேர்மனாக இருந்தார். அது சம்பந்தமாக என் ஹஸ்பண்ட் அங்கே போயிருந்தார். அப்போ நானும் அவரும் ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்களை துர்காபாய் அம்மா வந்து எங்களை ரிசீவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ போனால் அங்கே அம்புஜம்மாள் உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே எனக்கு ஒரு மெய் செலுத்தது. பிற்காலத்தில் நான் கண்ட பாரதம் படிக்கும்போது கஸ்தூரிபாய் அம்மையாரை அம்புஜம்மாள் நிறைய அணிகளோடு போய் பார்த்தபோது ஏற்பட்ட உணர்ச்சி எனக்கும் ஏற்பட்டது. ஏன்னா அவ்வளவு சிம்பிளாக எளிமையாக அருமையாக பேசிக்கிட்டு எங்களை உட்கார வச்சாங்க பக்கத்தில். அன்றைக்கி நான் நினைக்கல இந்த அம்புஜம்மாவை நான் வாழ்க்கையில் மறுபடியும் சந்தித்து அவர்களோடு நான் இணைந்து இருக்க போகிறேன்றது எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறமா நான் நிலையத்தில் அம்புஜம்மாவை சந்திக்க முடியாத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது எப்படி ஏற்பட்டதுன்னா, ஒரு நாள் பத்திரிக்கையில் சாவித்திரியோட ஃபோட்டோ ஒரு ஷீல்டோடு இருக்காங்க. அந்தாண்ட சுஷீலா, இந்தாண்ட சரளா கிருஷ்ணன் இருக்கா. சுஷீலாவை நானும் கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க, என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் தான் என்னை நிலையத்துக்கு அறிமுகப்படுத்தினவோ. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சுஷீலாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சுஷி, நீயும் சரளாவும் இருக்கீங்க, சாவித்திரியோடு என்ன நடந்தது அப்படின்னு. அப்போ சொன்னால், இந்த மாதிரி அவள் சீனிவாச காந்தி நிலையத்துக்கு வந்தால், அங்கே வந்து இது அவளுக்கு டொனேஷன் கொடுத்தா, அவளுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது, நீ தான் நிலையத்துக்கு வான்னு சொல்கிறேன், நீ வரமாட்டேன்றிய சோஷியல் சர்வீஸுக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமா என்னை அழைச்சிட்டு போய் அம்புஜம்மாள் முன்னால் நிறுத்தி லலிதாவை சீனிவாச காந்தி நிலையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா. அம்புஜம்மா என்னை தட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாராட்டினார். ஏறக்குறைய 60 ஆண்டு நெருங்குது, 57 வருஷம் ஆகியிருக்கும். அதிலிருந்து நான் இதுவரையிலும் சீனிவாச காந்தி நிலையம் செக்ரட்டரியாக இருந்து அணில் மாதிரி நிலையத்துக்கு ஒரு சிறிய தொண்டுகள் செய்து வருகிறேன். Ambujammal's selfless service and unwavering dedication earned her numerous accolades, including the Padma Shri. But her greatest reward lay in the countless lives she touched and the enduring legacy she left behind. என் பெயர் பவானி. நான் சென்னை உயர்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்களது எச்எம் மூலமாக சீனிவாச காந்தி நிலையத்தில் எங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் அரேஞ்ச் செய்யப்பட்டது. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடைபெறும். முதலில் நாராயணன் சார் அவர்கள் எங்களுக்கு பேசிக் கான்செப்ட் வந்து எடுத்தார். இப்போ எங்களால் எல்லா சம்மும் போட முடியுது. Before attending this class, I scored below 70%. Now I am confident to score 100% in my final examination. I thankful to members of Srinivasa Gandhi Nilayam who provided us with snacks during our maths classes. Thank you. As we reflect on the life of Ambujammal and the legacy of Srinivasa Gandhi Nilayam, we are reminded of the profound impact one individual can have on the world. Let us honor her memory by continuing the fight for education and empowerment for all.